வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா A Walk and Words. இது யார் எழுதியிருக்காங்கன்னா பில் பைசன். இந்த நாவலில் ஆதர் அவங்களுடைய லைஃப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப்பில் எப்படி இருந்தாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உள்ள விஷயங்கள் எல்லாம் இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. சம்மரி பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி நாவலில் ஆதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க யூரோப்பில் ஒரு செவரல் இயர்ஸாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அவங்களுடைய நேட்டிவ்ஸ்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேட்டிவ் எங்கேன்னா நியூ ஹாம்பர்ஷைருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளுடைய ஆத்தர் அவங்களுடைய ஹோம்லேண்டை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவுமே மோட்டிவ்மே ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆப்பலாச்சியன் ட்ரைடில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்காங்க. இதை ரிலேட்டடாக ஸோ இதை பற்றி ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நிறைய புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆத்தர் என்ன அசியூம் பண்ணுறாரு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்டில் நடக்கிறது யூரோப்பில் நடக்கிறது சேம் தான் அப்படின்னு. ஸோ இவர் யூரோப்பில் இருந்திருக்காரு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்டில் நடக்கிறதும் வாக்கிங் போகிறதும் யூரோப்பில் வாக்கிங் போகிறதும் ரெண்டுமே ஈக்குவல் தான், சேம் வே தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அசியூம் பண்ணுறாரு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை எங்கே நடக்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரி சைடில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்களாமா. அண்ட் நம்மளுடைய ஆத்தர் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் அப்படின்னா, கேம்பில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரீட் பண்ணி பார்க்குற டைமில் அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் அது மட்டும் கிடையாது, வைல்ட் அனிமல்ஸுடைய அட்டாக் எல்லாமே அவர் ரீட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. என்னுடைய டெத்து ஒரு பியரால் இருக்குமோ, டெத்து என்னை கடிச்சு சாப்பிட்ருமோ அப்படின்னு எல்லாமே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. நம்மளுடைய ஆத்தர் இப்போ எலோனா இருக்கிறாரு. ஸோ அவர் எலோனா இருக்கிறனால அவருக்கு ரொம்ப பயமாகவுமே இருக்குது. அதனால் அவர் ஒரு கம்பேனியனை சர்ச் பண்ணுறாரு. அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேனியன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சர்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் தான் அவருக்கு அவருடைய ஓல்டு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டை பற்றி தெரிய வருது, ஸ்டீஃபன் காஸ். ஸோ இவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆத்தருக்கு ஒரு கம்பேனியன் கிடச்சிட்டாங்க, ஸ்டீஃபன். ஆத்தருடைய ஒய்ஃப் ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஃபியூ இயர்ஸ் எகோ ஆத்தர் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட், இந்த ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஸ்டீஃபன் இருக்காங்க இல்லையா, சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பில் ஆத்தர் ஸ்டீஃபனை இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ யாருக்கு ஞாபகம் வருது, ஆத்தருடைய ஒய்ஃபுக்கு ஞாபகம் வருது. ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஆன ஸ்டீஃபன் இப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு அவரே ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்டுக்கு எல்லாமே அடிக்ட் ஆகியே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவருடைய ஃப்ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் ஸ்டீஃபன் எவ்ரி 1 hour ஆக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு சாப்பிடணும், இல்லைன்னா நான் ஸ்வீஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு. ஸ்வீஸ் அப்படின்னு சொன்னால் வலிப்பு. ஸோ அதை மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு 1 hour சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா ஜார்ஜியா போகிறாங்க. இந்த மந்த் ஆஃப் மார்ச்சில் போகிறாங்க. அண்ட் இவங்க அப்படின்னு இப்போ எங்கே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்கர் மவுண்டன் பக்கத்தில் என்டர் ஆகுறாங்க. அண்ட் அவங்க நார்த்வர்ட் டு மெயின் அது வயா என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. அண்ட் ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் 1 வீக்லேயே இந்த வாக்கிங் ஜேர்னியை லெஃப்ட் பண்ணிடுவாங்க. இல்லை சில பேர் ஃபியூ ஹவர்ஸ்லேயே லெஃப்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் எல்லாமே டாக்ஸி டிரைவர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் 2 பேருமே செட் ஆஃப் ஆகிக்கிறாங்க. அண்ட் இவங்கக்கிட்ட ஹெவியான பேக்ஸுமே இருக்குது, பேகெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது ரொம்பவே ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதுவுமே அவங்களுக்கு நடக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. பைசன் நம்மளுடைய ஆத்தர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஃப்ரெண்டான ஸ்டீஃபனை ஓவர்டேக் பண்ணி அவர் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆத்தர் அவருடைய ஃப்ரெண்டை ஓவர்டேக் பண்ணி அவங்க மவுண்டெயினில் ரீச் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரிங்கர் மவுண்டெயினுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அவங்களோட வியூஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. பட் அவருடைய ஃப்ரெண்டு இன்னும் ரீச் ஆகலை. அவங்க
அவங்கக்கிட்ட இருக்கிற வெயிட் அண்ட் அவங்களுடைய பாடி வெயிட் இதெல்லாம் வந்து வச்சு ரீச் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆதர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப நடந்து வந்து அவரை ஃப்ரெண்டை தேடி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து திங்ஸ் எல்லாமே வந்து கேரி பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, 2 பேருமா சேர்ந்து வந்து நடக்கிறாங்க. 2 பேருமே நடக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வந்து நடந்து போகிற பாதை வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை, நீட்டாக இல்லை, ரொம்பவே வந்து மோசமாக தான் இருக்குது. இப்போ ஆதர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ட்ரையல்ஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் அங்கே போய் வந்து 4 நாள் ஆகுது. 4 days ஆஃப்டர் யாரை வந்து மீட் பண்ணுறாங்கன்னா ஒரு விமனை வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய நேம் மேரி எலன் அண்ட் அவங்க கூடயுமே வந்து சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இப்போ 3 பேராக சேர்ந்து வந்து நடக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து எங்கே ரீச் பண்ணுறாங்கன்னா வெலிசி இன்ல வந்து ரீச் பண்ணுறாங்க. அண்ட் 3 days ஆஃப்டர் அங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்களுடைய ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு மொமெண்டில் இவங்க மீட் பண்ணாங்க இல்லையா மேரி எலன், அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வாக்கிங் ஜேர்னியில் இருந்து லெஃப்ட் பண்ணுறாங்க, ட்ராப் அவுட் ஆகுறாங்க, இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் 3 days லேட்டர் ஆதர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு வந்து எங்கே ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பட் மவுண்டெயின்னு சொல்கிற மவுண்டெயினுக்கு வந்து ரீச் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து ஸ்னோ வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சமாக விழுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இவங்க இப்போ வந்து டாப் ஆஃப் தி மவுண்டெயினுக்குமே வந்து போக முடியலை. அண்ட் இவங்க கையில் வந்து மேப் இருக்குது. நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட மேப் பண்ணல. இப்போ நம்மக்கிட்ட வந்து கூகுள் மேப் இருக்குது, அதை பார்த்து நம்ம போயிடுவோம். ஸோ இது ஓல்டன் டேஸில் வந்து கையில் வந்து மேப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கையில் இந்த மேப் வந்து புவரான மேப், ஒரு ப்ராப்பரான மார்க்கிங்ஸ் கிடையாது, ஒரு புவர்லி மார்க்டு மேப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன செய்ய முடியலை, வழி எல்லாமே வந்து ஃபைன் பண்ண முடியல. மறுபடியும் அவங்க எங்கே வராங்க அப்படின்னா பேக் டு ட்ரையலுக்கு வராங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு ஷெல்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சேஃபாக வந்து இருக்கிறாங்க. அங்கே அவங்க வந்து வேறு ஒரு பேரை வந்து பார்க்குறாங்க அந்த கேம்பில், ஜிம் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்புள்ஸை வந்து பார்க்குறாங்க. அண்ட் அவங்க கூட ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணுறாங்க. ஆதர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய ஃபியூ டேஸை வந்து ஒரு எம்டி பிளேஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸுடைய நேம் வந்து ஃப்ராங்க்லின். அண்ட் அங்கே அவங்க வந்து ஃபியூ டேஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த பிளேஸில் வந்து எதுவுமே வந்து இல்லையாமா, எம்டியாக இருக்கா. அண்ட் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் அவங்க வந்து சின்னசி அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸை வந்து க்ராஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்மோக்கி மவுண்டெயினுக்கு வந்து போகிறாங்க. அங்கே அவங்க வந்து போகிற டைமில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் பார்க்கை பற்றி பேசுகிறாங்களா. அது ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஆனது, அங்கே வந்து ப்ராப்பரான சர்வீஸ் வந்து கிடையாது, அது வந்து நாட் எ குட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எங்கே ரீச் பண்ணியிருக்காங்கன்னா கிளிமென்ஸ் டவுன்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே வந்து கிளைமேட் வந்து நல்லா மோசமாக இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு அங்கே இருக்க வியூஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேர்லன்பர்க் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து அவங்களுடைய நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆதருக்கு வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து பிடிக்கல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மவுண்டெயின் மால் மாதிரி இருக்குது, ஒரு டவுன் மாதிரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆதர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு வந்து இந்த ட்ரையல் உடைய ஒரு ஃபுல் மேப்பை வந்து பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னா ஒரு ஷூ ஷாப்பில் வந்து பார்க்குறாங்க. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது இந்த பிளேஸ் அவங்க வந்து என் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதனால் அவங்க வந்து அதில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா வர்ஜீனியாவுக்கு அவங்களுடைய வாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வர்ஜீனியாவுக்கு போகிற வழியில் ஆதர் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ட்ராவல் பண்ண பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஆதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பு வந்து மஸ்ட் ஹாவ் சேஞ்ச், ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, லாஸ்ட் செஞ்சுரியை விட இப்போ வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி, எந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாருன்னா பாட்னியோடைய ஹிஸ்ட்ரி
எஸ்டேட்னா பிளான்ஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அதை என்ன செஞ்சுருக்கு, அதில் எதுவுமே வந்து இல்லை, எல்லாமே வந்து மறைஞ்சி போயிருக்கு. பைசன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எப்போனா அவங்க வந்து நடக்கிற டைமில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில். அண்ட் ஒன் நைட்டு வந்து பைசன் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ எதனால் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற டென்ட்டுக்கு வெளியே அவங்க வந்து ரொஸ்டிங் சவுண்டை வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க. அது வந்து ஒரு அனிமலுடைய சவுண்ட். ஸோ அதனால அன்றைக்கி நைட்டு வந்து ப்ராப்பராக அவங்க தூங்கவே இல்லையாமா. மறுபடியும் அவங்க வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 days லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா பைசன் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. 2 days ஆஃப்டர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் பைசன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா ட்ரையல் பிட்வீன் வர்ஜீனியா அண்ட் நியூ இங்கிலாந்து. ஸோ பிட்வீன் இதுக்கு இடையில வந்து எதில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க வந்து நடந்து போகல, காரில் வந்து போகிறாங்க. எந்த மந்த் இருக்கும் அப்படின்னா ஜூன் அண்ட் ஜூலை மந்த்லாம் வந்து போகிறாங்க. இப்போவுமே வந்து பைசனுக்கு வந்து நம்மளுடைய ஆத்தர் தான் வந்து யார், பைசன். அவர் வந்து வைல்ட் அனிமல்ஸை பார்த்து ரொம்பவும் வந்து வரி பண்ணுறாங்க. அண்ட் அவருக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா 9 மர்டர்ஸ் வந்து எப்போ நடந்திருக்கு, 1970s வந்து 9 மர்டர்ஸ் நடந்திருக்கிறது அவருக்கு வந்து தெரிய வருது. ஆத்தர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ மைல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்கன்னா 50 மைல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. டோட்டலி வந்து 100 மைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு பாதி கூட அவங்க வந்து என்ன செய்யலை, இனிமேல் வந்து ட்ராவல் பண்ணி வரல. நம்மளுடைய ஆதர் வந்து என்ன செஞ்சு சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய வாக்கிங் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் வந்து 850 மைல்ஸ் வந்து நடந்திருக்காராம். எவ்வளோ மைல்ஸில் 2100 மைல்ஸில் அவர் வந்து 850 மைல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆசை அப்படி என்னன்னா மவுண்டன் மேனாக வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு. பட் அதை என்ன செய்யலை, அவரால் முடியலை. ஆனால் வந்து என்ன நடந்துச்சு, அவர் வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்டை பற்றி வந்து லேர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு வந்து ஒரு ப்ரௌடாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அவருடைய ஜேர்னியை வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல். கொஞ்சம் லெந்தியான நாவல் தான். இதில் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.